Hi guys, this is Nivita. In the video 12th standard physics unit 3 magnetism and magnetic effects of electric current lesson la irukra magnetic effects of current அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். சோ அதோட டாபிக்ல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கரண்ட்னால ஏற்படக்கூடிய magnetic effects தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Oersted experiment. சோ பின்னாடி அடுத்த 5th லெசன்லலாம் உங்களுக்கு டைரக்ட்டா Oersted experiment அப்படினு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதனால வந்து இந்த எக்ஸ்பெரிமென்ட் என்ன அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1820ல ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட் வந்து அந்த ஃபிசிக்ஸ்க்கு வந்து லெக்சர் கொடுக்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு ஒயர் வழியாக போகும்போது அது வந்து பக்கத்தில் இருந்த மேக்னெட்டிக் காம்பஸில் டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ எ ஒயர், ஒரு ஒயர் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் போயிருக்கு. அப்போது வந்து பக்கத்தில் இருக்கிற மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து அவருக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆனதை பார்த்துருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒயர். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது, இன்னும் கரண்ட் வந்து இது வழியாக போகலை. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து எதுவுமே ஆகலை. ஓகேவா? ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த பிக்சரில் உங்களுக்கு வந்து அடுத்த பிக்சரில் என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் உங்களுக்கு வந்து இப்படி வந்துடுது. ஓகே, இப்போது ஜஸ்ட் திங்க், இப்போ வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு ஒயர் வழியாக போச்சு அப்படின்னு சொன்னால் கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னா என்னது, ஃபுல்லாகவே வந்து மேக்னெட்டை பற்றி இது பண்ணுறது, அது ஏன் வந்து டிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வியாக இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னா டெஃப்ளெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ் இஸ் டியூ டு த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் அரௌண்ட் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அதாவது அந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னு என்னது, அந்த ஒயர் வழியாக கரண்ட் போச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால தான் அந்த மேக்னெட்டிக் காம்பஸில் வந்து டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, பை ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் ஹி அப்சர்வ் தட் டெஃப்ளெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து எதனால் நடந்திருக்கு அப்படின்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அரௌண்ட் த கரண்ட் கேரிங் கண்டக்டர். அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆனதுனால தான் அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. when the direction of the current வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் காம்பஸ் டிஃப்ளெக்ட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷனா. இப்போ இப்படி தானே கரண்ட் போயிட்டுருக்கு, நான் வந்து இந்த மாதிரி இந்த கரண்ட்டோட டைரக்ஷனை ஆப்போசிட்டாக பண்ணேன் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் காம்பஸும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படிங்கிற 2 பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸை வந்து ஒன்றாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒயர் இருக்குது, அது வழியாக கரண்ட் போகுது. ஆனால் உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசம்க்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசமில் படிப்பாங்க. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காம்பஸ் ஷோஸ் நோ டெஃப்ளெக்ஷன் when no current flows through the wire. ஆனால் டெஃப்ளெக்ஷன் ஷோன் பை த காம்பஸ் நிடில் டியூ டு த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஒயர். அந்த ஒயர் வழியாக கரண்ட் போச்சு அப்படின்னா இந்த காம்பஸ் மேக்னெட்டிக் காம்பஸ்லேயும் வந்து டிஃப்ளெக்ஷன் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட்னால மேக்னெட்டிக் எஃபெக்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாப்பிக்கு. ஸோ அது பார்த்துருக்கோம். இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம் மேக்னெட்டிக் காம்பஸில். இப்போது த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் எ ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அண்ட் அ சர்க்குலர் லூப். இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், அரவுண்ட் த ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் சர்க்குலர் லூப் அப்படின்னு சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு இதில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபீல்டுனா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மேக்னெட் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஓகேவா, ஒரு மேக்னெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். வேறு ஒரு மேக்னெட்டை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது அட்ராக்ட் ஆகுறதும் ரிப்பல் ஆகுறதும் நடக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு வரலன்னா அது எதுவுமே ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி மேக்னெட் இருக்கும்ல ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும், அதை தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கரண்ட் கேரியிங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் வந்து பார்க்க போகிறோம். இது நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு கார்போர்டு எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அயன் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே அதில் வந்து தூவி விட்டுருப்பாங்க, துகளாக இருக்கிறது எல்லாமே. அது வழியாக இந்த மாதிரி நீளமாக ஒரு குச்சியில் வந்து
ஒயரில் வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அயன் துகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? அப்போ நம்ம இது வழியாக வந்து கரண்ட்டு தான் செலுத்துகிறோம். ஆனால் அந்த அயன்லாம் என்ன ஆயிடுது, மேக்னடைஸ்ட் ஆகி அது அப்படியே வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், கரண்ட்டை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் we keep a magnetic compass near the current carrying straight conductor, then the needle of the magnetic compass experiences a torque and deflects to align in the direction of the magnetic field at that point. ஒரு கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகிற ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, மேக்னெட்டிக் காம்பஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது அந்த மேக்னெட்டிக் காம்பஸில் இருக்கிற நீடில் முள் இருக்கும்ல, அது வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்பீரியன்ஸர் டார்க்னா என்னது, அந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அண்ட் டிஃப்ளெக்ஸ் டு அலைன் இன் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். அது இருக்கிற பாயிண்டில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அதோட டைரக்ஷனை வந்து அலைன் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Tracing out the direction shown by the magnetic compass, we can draw the magnetic field lines at a distance. ஸோ நம்மளால் வந்து மேக்னெட்டிக் காம்பஸோட டைரக்ஷனை வந்து ட்ரேஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வர முடியும். ஃபார் அ ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், த நேச்சர் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும். ஓகேவா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா இப்படி சர்க்கிளாக அடுத்தடுத்தது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும். அதோட சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஆக்சிஸ் ஆஃப் த கண்டக்டர். ஓகேவா? அதுதான் அதோட சென்டராக இருக்கும். The direction of circular magnetic field lines will be clockwise or anti-clockwise depending on the direction of the current in the conductor. இந்த கண்டக்டரில் வந்து கரண்ட் இப்படி போகுதா, இங்கேருந்து கீழேருந்து மேலே போகுதா, அல்லது மேலேருந்து கீழே வருதா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது வந்து கிளாக்வைஸாவோ ஆன்டி கிளாக்வைஸாவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, clockwise or anti-clockwise depending on the direction of the current in the conductor. If the strength of the current நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இங்கே கொடுக்குற கரண்ட்டை வந்து நான் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ the density of the magnetic field இன்க்ரீஸ் ஆகும். அதாவது the strength of the magnetic field B decreases as the distance from the conductor increases. ஒன்று நீங்கள் வந்து கரண்ட் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது அதிகமாகும். அதுக்கப்புறமேட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்க ஓகேவா, இந்த கொஞ்சம் தூரம் நீங்கள் போயிட்டே இருக்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, இஃப் த ஸ்ட்ரென்த் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் when the density of the magnetic field வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? பியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். எப்போ அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதிகரிக்கும் போது இந்த பியோட வேல்யூ வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த கார்போர்ட்லேயே வந்து 2 ஓட்டை போட்டு இப்படி ஒரு காயில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த அயன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டுருக்காங்கல்ல, இது வழியாக கரண்ட் போகும்போது உங்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இதை சுற்றி கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. கரெக்டாக இங்கே படத்தில் காட்டியிருக்காங்க பாருங்கள், ஏபின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சுற்றி கான்சென்ட்ரிக்காக ஃபீல்டு இருக்குது, இதை சுற்றி கான்சென்ட்ரிக்காக ஃபீல்டு இருக்குது. இது வந்து என்னது சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட். ஓகே, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் we keep a magnetic compass near the current carrying circular conductor. இந்த சர்க்குலர் கண்டக்டருக்கு பக்கத்தில் நம்ம மேக்னெட்டிக் காம்பஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்போவும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நீடில் வந்து அந்த இப்படி போகும்ல, அந்த டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அண்ட் டெஃப்ளெக்ட் டு அலைன் இன் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். அந்த பாயிண்டில் அந்த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து அது வந்து அலைன் ஆகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. we can notice that all points A and B in the vicinity of the coil the magnetic field lines are circular. அதாவது இந்த AB அப்படிங்கிறது இது. ஓகேவா? இதோட அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து சர்க்குலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குது. எங்கே அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் த லூப்பில். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லூப்பு, இது வந்து ஒரு லூப்பு. இந்த சென்டர் ஆஃப் த லூப்பில் உங்களுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேரலல்னு காட்டியிருக்காங்களா.
indicating that the field present near the center of the coil is almost uniform. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சென்டர் ஆஃப் த காயிலில் இருக்கிற ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்குது. The strength of the magnetic field is increased if either the current in the coil or the number of turns or both are increased. நம்ம எப்படி நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த காயிலில் நம்ம செலுத்துகிறோம்ல அந்த கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அல்லது இங்கே வந்து நிறைய இது வச்சுருக்காங்கல்ல அந்த லாங் காயில், அதை வந்து நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து அதிகப்படுத்தலாம். அல்லது நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம். ஓகேவா. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒன்று கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The polarity north or south pole depends on the direction of the current in the loop. ஸோ உங்களுக்கு அந்த லூப்பில் கரண்ட் வந்து எப்படி போகுது, லைக் இந்த மாதிரி போகுதா அல்லது இங்கேருந்து இங்கே வருதா அப்படிங்கிறத பொறுத்து நார்த் போல் சவுத் போல் இதெல்லாமே வந்து டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாமே வந்து நீங்கள் சின்ன கிளாஸில் படித்தது தான், கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.